வணக்கம். போன விரிவுரையினுடைய முடிவுல ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். வெஸ்டர்ன் காட்ஸினுடைய முடிவுல ஸ்ரீலங்காவை ஏன் பேசி முடிச்சோம்னு ஒரு கேள்விக்குறி எழும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 8 ஹாட்டஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் அதுல வெஸ்டர்ன் காட்ஸும் ஒன்று. அப்படி சொல்லும்போது அது கூட ஸ்ரீலங்காவையும் சேர்த்திருக்காங்க. அது கூட ஸ்ரீலங்காவையும் சேர்த்திருக்கும் போது தான் நமக்கு ஸ்ரீலங்கா எப்படி வெஸ்டர்ன் காட்ஸ்லன்னு ஒரு கேள்விக்குறி வருதுங்க. ஸ்ரீலங்கா எப்படி வெஸ்டர்ன் காட்ஸ்லிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீலங்கா எப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று கட்டாயம் சொல்லி ஆகணும். இவ்வளவு நேரம் பேசும்போது பயோடைவர்சிட்டிங்கிற வேர்டை சொல்லியிருக்கேன். பட் நிறைய பேர்த்துக்கு பயோடைவர்சிட்டினா என்னன்னு புரியாம இருக்கலாம். பயோடைவர்சிட்டிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு விளக்கம் கொடுத்தா variety and variability in all living species constitute biological diversity. biodiversity பேருங்க. எப்படிங்க? Variety and variability in all living species constitute biological diversity. இதுக்கு நான் ஒரு விளக்கம் உதாரணம் கொடுத்தா எல்லாத்துக்கும் புரியும். பூக்களின் மீது ரொம்ப பிரியம் இருக்கிற, நேசம் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு எத்தனை வகையான பூக்கள் இருக்கு நீங்க எடுத்து அப்படியே வரிசையா டேபிள் வைங்களேன் அப்படின்னு சொல்றேன். அவர் ரொம்ப சந்தோஷமா கவிதையை தேடுற மாதிரி பூக்களை தேடி தேடி கொண்டாந்து வச்சு ஒரு 10-12 வெரைட்டி அப்படியே வச்சுட்டாருங்க. என் கூட இன்னும் பாட்டனிஸ்ட் எல்லாருமே வராங்க, கூட நேச்சுரலிஸ்ட் எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகும்போது ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் ஒரு கவிஞர், பூக்களை பற்றி கவிதை பாடுறவர். அந்த கவிஞர் என்ன கேட்கிறாருன்னா, அங்கிள் இங்க பாருங்க, இந்த மல்லிகைப்பூ பாருங்களேன், மல்லிகை பூக்களுக்குள்ள மதுரை மல்லி இருக்கு, மல்லிகையில எத்தனை வெரைட்டி இருக்கு அத்தனையும் வச்சிருக்காரு, ஆனா ஒரே குடையில் வச்சிருக்காரு. அதே மாதிரி ரோஸ்ல எத்தனை வெரைட்டி இருக்கோ அத்தனையும் ஒரே கூடையில் வச்சிருக்காரு, ஆனா நம்ம சிம்பிளா ரோஸ்ன்னு சொல்றோம். அந்த மாதிரி நான் முதல்ல சொன்னதெல்லாம் ரோஸ் ஒரு கூடையில, மல்லிகைப்பூ ஒரு கூடையில, இப்படி பூக்கள் அத்தனையும் ஒவ்வொரு கூடையில் வச்சாலும் அதுக்கு உள்ள இருக்கிற மாறுபாடுகள், அதான் வேரியபிலிட்டி. ஸோ வேற அதுக்குள்ள அத்தனை மல்லிகைப்பூ இருக்குதுங்க, ஆனா பொதுவா மல்லிகைப்பூ சொல்லிடுறோம். ஸோ உள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எல்லாமே வேரியபிலிட்டி. தனித்தனியா மல்லிகை, முல்லை, பரு இப்படி சொல்றது எல்லாமே வெரைட்டி. இப்படி சொல்ல எல்லாமே வெரைட்டிங்க. ஸோ வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டி ஒட்டுமொத்தமா சேர்த்து கொடுக்கறது தான் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ எண்டமிசம்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஹாட்ஸ்பாட்டுக்கு ஒரு விளக்கம் சின்னதாக கொடுக்குறேனுங்க. இப்போ சில நேரங்களில் ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். நான் ரிலிஜனை டச் பண்ணலைங்க. முத்துப்பேட்டைன்னு ஒரு ஊருங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து டிஎஸ்பியாக போய் ட்ரைனிங் ஜாயின் பண்ணியிருக்கு. அது அங்கிருந்து கூப்பிட்டு, அங்கிள் இது ஒரு ரிலிஜியஸ் ஹாட்ஸ்பாட். ஏன்னா அது இந்த குழந்தைகள்கிட்ட ஆரம்பிக்குதுங்க. அந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மதத்தை சார்ந்த குழந்தைகளும் படிக்கும். ஆனா சில குழந்தைகள் எங்க சாமி தான் பெருசு, எங்க சாமி தான் பெருசு இப்படி சொன்னோன்னே இந்த குழந்தைகள் வீட்டுல போய் சொல்லி அந்த பெரியவங்களுக்கு கூட சண்டை வந்துடும். ஸோ இது ஒரு பிரச்சனை. ஸோ ஹாட்ஸ்பாட், இது ஒரு ரிலிஜியஸ் ஹாட்ஸ்பாட். அந்த மாதிரி பிளான்ட்டுங்க, நிறைய பிளான்ட் நம்ம கட்டடம் கட்டது, ரோடு அடிஞ்சு போய் அது பிரச்சனைக்குரியதா இருக்குதுங்க. அதுக்கு பேர் தான் ஹாட்ஸ்பாட் சொல்லிட்டு. என்ன பேருங்க? ஹாட்ஸ்பாட். ஸோ இது பயாலஜிக்கல் டைவர்சிட்டிக்குரிய விஷயத்த நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஸ்ரீலங்காவுக்கு வருவோம். எப்படிங்க போறது? நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி முழுசும் பேசியிருக்கோம். பேசும்போது காவிரியை பத்தி கடைசியில பேசணும். கொஞ்சம் காவிரியோடவே போவோமே. காவிரியோடவே போனா நதிக்கரை ஓரத்துல நடந்து செஞ்சா கடைசியில கடல்ல சேரதுக்கு முன்னாடி காவிரி பல பிரிவுகளா பிரிஞ்சு பல வெட்லேண்ட்ஸை உருவாக்கிருதுங்க, சதுப்பு நிலங்களை உருவாக்கி. அப்படி ஒரு பெரிய சதுப்பு நிலம் வேதாரண்யம் சதுப்பு நிலம் பேருங்க. கிரேட் வேதாரண்யம் ஸ்வாம்ப் அப்படிமா, GVS கிரேட் வேதாரண்யம் ஸ்வாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க.
அங்க போனோம்னா அங்கதானே இந்த கோடிக்கரை இருக்கு. அங்கதான் இங்க அந்த கோடிக்கரை. அந்த கோடிக்கரையை நினைக்காம இருக்கவே முடியாதுங்க. ஸ்வாம்பு, கோடிக்கரை, வேதாரண்யம் இதெல்லாம் எங்களுக்கு மனசுக்குள்ள பதிந்து போன விஷயங்கள். அந்த வேதாரண்யம் ஸ்வாம்பை நினைக்க ஆரம்பிச்சோடனே உடனே அங்க ஒரு ஃபாரஸ்ட் இருக்குதுங்க. அது வந்து ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அதுக்கு நம்ம கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் அதுல வச்ச பேரு கோடிக்கரை காடுகள். அந்த கோடிக்கரை காடுகள் சொன்ன உடனே எங்க மனசெல்லாம் உள்ள ஒரு சந்தோஷத்தில் கவிதை பாடுமே. அந்த இடத்துக்கு பேரு அந்த லைட் ஹவுஸுங்க. 1000 வருஷமான லைட் ஹவுஸ். அந்த லைட் ஹவுஸை பத்தி சொன்ன உடனேயே அலைகடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதேன்னு சொன்ன பூங்குழலியை மறந்திருக்க யாருமே முடியாதுங்க. அந்த படகு அப்படியே வேகமா படகுல போனா அந்த பூங்குழலி போய் ரீச் ஆகிற இழந்தான் அந்த ஸ்ரீலங்கா, எனக்குடைய இலங்கை. அதை பத்தி சொல்லும் போதுங்க டக்குன்னு ஒரு இது ஞாபகத்துக்கு வருது. எல்லாரும் சொல்றாங்களே ராமர் பாலம், ராமர் பாலம்னு. நான் கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமா யோசிக்கிற ஆளுங்க. ராமர் பாலம் கட்டி இருக்காருங்களா? அதுக்கு எல்லாரும் ராமர் பாலம் பேர் வச்சிருக்கலாம், ரொம்ப சந்தோஷம். ராமர் பாலம் பேர் வச்சிருக்கலாம். பட் அது என்னங்க அது? இதே மாதிரி ஒன்ன நான் இதுல பார்த்தேனுங்க. கல்பேணிங்கிற தீவுக்கு போற லட்சத்தீவுல. அந்த கல்பேணி தீவுல இருந்து செரியம்னு ஒரு தீவுக்கு போற 2 கிலோமீட்டர் நடந்தே போலாங்க. கடலுக்குள்ளே நடந்து போலாம். கீழே திட்டுக்கள் இருக்குது. அதே மாதிரி பிட்டின்னு இன்னொரு தீவு அதுக்கு நடந்து போலாம். இந்த மாதிரி பவள திட்டுக்கள் ஷேலோ வாட்டர்ல, கடல் தண்ணியில கீழே ஆழமா குறைவான இடத்துல இருக்கும். அது எல்லாமே கோரல் ராக்ஸுங்க. கோரல் ராக்ஸுங்க. தமிழ்ல பவள திட்டுக்கள்னு பேரு. அந்த பவள திட்டுக்கள் தான் இங்க அந்த ராமர் பாலத்துக்கு அடியில இருக்குதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அது எப்படி அது உருவாச்சுன்னு சொன்னாங்க. ஒரு காலத்துல சில ஜியாலஜிஸ்ட் சொல்றத நான் காதுல கேட்டது என்னன்னாங்க, ஸ்ரீலங்கா தனியா இல்லைங்க. அது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அது நம்ம இந்தியன் மெயின்லேண்ட் கூட ஒட்டிக்கிட்டு இருந்ததுங்க. டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட்ல கொஞ்சம் அது செதறி போய் தனியா போயிருச்சு. ஒரு பீஸு நடுவில் கொஞ்சம் கடல் பூந்துருச்சு. கடல் ஆழம் குறைவா இருக்கு. அதனாலதான் பாரதி பாடினார், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். சேதுவை மேடுருத்தி. அப்ப மேடு உறுத்தணும்னு சொன்னா ஆழம் குறைவான பகுதிங்க அது. எங்கெல்லாம் ஆழம் குறைவா கடல்ல ஒரு பகுதி கிடைக்குதோ அங்கெல்லாம் இந்த பாலிப்ஸ் சொல்லக்கூடிய பவள பூச்சிகள் போய் குடியிருக்க ஆரம்பிச்சு கூடு கட்டிடும். அந்த கூடுகள் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பூச்சிகள் கூடு கட்டுறோன்னே அந்த பவள பூச்சிகளுடைய கூடுகள் தான் லைம்ஸ்டோன் மாதிரிங்க. அது மேல கம்ப்ளீட்டா கூடு, அது செத்து போனோன்னே அந்த கூட்டுக்கு மேல அதனுடைய எங்கோட்ஸ் எல்லாம் கூடு கட்டிடும். அப்படியே ஒரு பெரிய திட்டு ஃபார்ம் ஆயிரும். அப்படிப்பட்ட திட்டாகத்தான் இருக்க முடியும். இயற்கையின் சித்து விளையாட்டுங்க அந்த இயற்கையின் சித்து விளையாட்டு. அனைவரும் சென்று பார்க்க வேண்டியது, ரசிக்க வேண்டியது. அது பேர் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நமக்கு ராமர் மேல மரியாதை இருக்குது, அதனால ராமர் பாலம் வச்சுட்டோம். அதனால அதுக்கு ராமர் பாலம் நம்ம அப்படி சொல்லிக்கலாம். அது சந்தோஷம். அப்படிப்பட்ட அந்த இலங்கையில அது எப்படி நம்ம பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ல கூட வந்து சேர்ந்தது? அது எப்படி நம்மளுடைய பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு நம்மளுடைய இதுக்கு வந்து சேர்ந்ததுன்னு சொன்னா, நாங்க போய் ஸ்ரீலங்கா போறோம். ஸ்ரீலங்காவில் போய் ஒரு மலைக்கு போறோங்க. மலை மீது சின்னதா ஒரு கிராஸ்லேண்ட்ல ட்ரெக் போறோம். கிராஸ்லேண்ட்ல ட்ரெக் போகும்போது அங்க அந்த கிராஸ்லேண்ட் ஓரத்துல ஒரு ஷோலா ஃபாரஸ்ட் பாக்குறோம். எனக்கு மனசுக்குள்ள தோணுது, அப்பா இங்க வந்தும் கிராஸ்லேண்டு, இங்க வந்து ஷோலா, அப்படின்னா நமக்கு மிகவும் பிடித்தமான அந்த ரோடோடென்ட்ரான் மரம் இருக்கணுமே. ஏன்னா தட் இஸ் அ பயனியர் ஸ்பீசிஸ், ஒன் ஆஃப் த பயனியர் ஸ்பீசிஸ் ஃபார் த ஷோலா அப்படின்ட்டு போய் பாக்குறேங்க. ரோடோடென்ட்ரான் பூத்து கிடக்குதுங்க. எங்கூட அந்த பசங்க பிள்ளைங்களா அங்கிள் ரோடோடென்ட்ரான் பூத்து கிடக்குது. ஒரே சந்தோஷம். அவர்கள் எல்லோரும் எங்கூட காட்டுக்குள்ள சோலைக்குள்ள மதியட்டான் சோலை இருந்து புல்வெளி எல்லாம் சுத்தினவங்க. அப்படி சொன்ன உடனே அப்பதான் தோணிச்சு, டிப்பிக்கலா நம்மளுடைய வெஸ்டர்ன் காட்ஸ்ல என்ன வெஜிடேஷன் இருக்கோ எல்லாமே இங்க இருக்கு. அதே ஜியாகிரபி, அதே ஜியாலஜி, அதே ஃப்ளோரா அண்ட் ஃபானா. அதனால வெஸ்டர்ன் காட்ஸை வந்து ஒரு ஹாட்டஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்றது மாதிரி இதையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கான். இந்தியாவில் 2 தானுங்க, ஒன்று ஹிமாலயாஸ், இன்னொன்று வெஸ்டர்ன் காட்ஸ். இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் கூட இந்த ஸ்ரீலங்காவை சேர்த்துட்டோம். அப்புறங்க இன்னொரு விஷயம் கட்டாயம் சொல்லி ஆகணும். என்னுடைய பள்ளி பருவத்து நினைவுகள். நான் 66ல் எஸ்எஸ்எல்சி முடிக்கிறேனுங்க.
அந்த 66க்கு முன்னாடி வெள்ளியணைன்னு ஒரு ஸ்கூலுங்க, கவர்மெண்ட் ஸ்கூல். அருமையான ஸ்கூலுங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா சுயமா சிந்திக்க கத்துக் குடுக்குறாங்க. அதனால எங்களுக்கு வேற வழி இல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாகணும். போனோங்க. போற வழியில அங்கங்க தரிசு நிலங்கள் நெறைய கிடக்கும். குளங்கள் இருக்கும். அங்கெல்லாம் வனத்துறை கொண்டாந்து நெறைய மரங்கள நட்டு வச்சிருப்பாங்க. என்ன மரங்கள்னு கேட்கிறீங்களா? தரிசு நிலங்கள்ல அந்த ஊர் மக்களுக்கு விறகுக்கு வேண்டி, அவங்க ஆடு மாடு தீவனத்துக்கு வேண்டி, வீடு கட்டுறதுக்கு மரங்கள் வேண்டி யூகலிப்டஸ், இந்த சூபாப்பூல் ரொம்ப ஃபேமஸுங்க அப்ப. அப்புறம் சவுக்கு, கேசரைனான்னு சொல்ற சவுக்கு, இத்தனையும் நட்டு வச்சுட்டாங்க. நட்டு வச்சுட்டு, கிராமத்து மக்களே, கம்யூனிட்டி சார்ந்த மக்களே, கிராமங்கிறது கம்யூனிட்டி தானுங்க. நீங்கள் எல்லாம் தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிற நேட்டிவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய், இயற்கையான காடுகளுக்குள்ள போய் எதையும் அழிக்காதீங்க. இயற்கையான காடுகளை அழிச்சிட்டா மறுபடியும் திரும்பி கொண்டுட்டு வர முடியாதுங்க. அதுக்காகத்தான் நட்டு வச்சிருக்கோம். இதை பயன்படுத்திக்கலான்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணாங்க வனத்துறை. அந்த வனத்துறை அப்படி கேட்பதற்கு என்ன காரணம்? இதுக்கு யாரு காசு கொடுத்தா இந்த நடவுக்கெல்லாம், மரங்கள் நடுறதுக்கெல்லாம்? இது யாரோட இனிஷியேஷன் சொன்னா, அப்ப எனக்கு தெரியாதுங்க. கல்லூரிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி காட்டுக்குள்ள வந்து என்னுடைய தேடல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அந்த ஸ்கீமுக்கு பேரு சிடா, SIDA, ஸ்வீடிஷ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் கோஆபரேஷன் ஏஜென்சின்னு பேர். ஸ்வீடிஷ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் கோஆபரேஷன் ஏஜென்சி, சிடான்னு பேருங்க. இந்த சிடா ஏஜென்சி என்ன பண்றாங்க? இந்த கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணணும். காலநிலை மாற்றம் பூமியில் நடப்பதை சரி செய்யணும், சமநிலைக்கு கொண்டுட்டு வரணுங்கிறது அவங்களுடைய பர்பஸ். ஏங்கிறத அப்புறம் பேசுவோம். கொண்டுட்டு வரணுங்கிறப்ப என்ன பண்ணணும்? அந்த காலநிலை மாற்றத்தினுடைய சூத்திரதாரி, அடிப்படையான ஃபேக்டர் யாருன்னு அவங்க எல்லாம் ஸ்டடி பண்ணி பார்க்குறப்ப தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நமது இந்திய காடுகள், அதுலேயும் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அகண்ட இலை காடுகள், பிராட் லீவ்டு ட்ரீஸுங்க. அந்த பிராட் லீவ் ட்ரீஸ் இருக்கக்கூடிய காடுகளை அழிக்கக்கூடாதுங்க. ஏன்னா பிராட் லீவ் ட்ரீஸ் இருந்தால் முதலே சொல்லியிருக்க, நிறைய கார்பன் டை ஆக்சைடு உள்ளெழுக்கும், வெப்பம், பூமி வெப்பமாகுதும், அட்மாஸ்பியர் வெப்பமாகிறதும் குறையும். ஸோ கிளைமேட்டிக் கண்ட்ரோல் சரியா இருக்குங்கிறதுக்காக அதை வெட்டக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நாட்டுக்காரங்க, ஸ்வீடன் நாட்டுக்காரங்க பணம் கொடுத்து நம்ம ஊர்ல நம்ம மக்கள்லாம் அழிக்கிற மக்கள் காட்டுக்கு போகாதீங்க, இங்க வெட்டிக்கன்னு ஒரு வில்லேஜ் ஃபாரஸ்ட் மாதிரியே உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தேசம் இளைஞர்கள் கையில் இருக்கு. சரியா சிந்திக்கிற நாணயமான நேர்மையான இளைஞர்கள் கையில் இருக்கு. அந்த இளைஞர்களுக்கு பர்டிகுலர்லி கல்லூரி மாணவர்கள், ஸ்கூல் சில்ட்ரனுக்கு இந்த காடுகளை பத்தி சொல்லி கொடுக்கணும். இயற்கையான காடுகள் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக கிரீன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு திட்டத்தையே கொண்டுட்டு வந்தாங்க. அதை கொண்டுட்டு வந்தது யார் மூலமானா, இந்த சிடா ஏஜென்சிக்காரங்க சில என்ஜிஓஸை இந்தியாவில் பிடிச்சாங்க. அது பெஸ்ட் என்ஜிஓ, இப்போ டெல்லி பேஸ்டா இருக்காங்க அவங்க. அதுக்கு பேர் CSE, சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். இதை சொன்ன உடனேயே சில பேர் டவுன் டு எர்த் புக் படிக்கிறவங்களுக்கு தெரியும். டவுன் டு எர்த் ஒரு ஒண்டர்ஃபுல் என்விரான்மெண்ட் மேகசின். அந்த மேகசினை ரெகுலரா பப்ளிஷ் பண்ற பீப்புள், அந்த ஆர்கனைசேஷன் தான் சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். அவங்களுக்கு ஃபண்டு கொடுத்து ஒரு 15,000 ஸ்கூல்ஸுங்க 18 ஸ்டேட்ல, மாநிலத்துல உருவாக்கி அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த அவேர்னஸ் கொடுங்க. அவேர்னஸுக்கு அந்த ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. நீங்க நம்ம நாட்டை தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து CSE, சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்னா அவங்களுடைய மீட்டிங் ஒன்று போயிருக்கேன் அந்த காலத்துல. அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உலகத்தில் தழுவிய ஒரு அமைப்பே வந்து இவ்வளவு தூரம் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க ஃபாதர் மேத்யூன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் பாட்டனி ப்ரொஃபஸராக இருந்தார். அங்கே இருக்கிற ரேப்பினட் ஹெர்பேரியத்தினுடைய கியூரேட்டர் அவர் தான் ஆரம்பித்தவர். அவர் நிறைய புக் எழுதியிருக்கார். கர்நாடிக் ஃப்ளோரா, வெஸ்டர்ன் காட்ஸ் ஃப்ளோரா, டூரிஸ்ட் ஃப்ளோரா, பழனி ஹில்ஸ், இப்படியெல்லாம் நிறைய புக் எழுதியிருக்கார். எனக்கு ஒரு குருங்க அவர். எங்களுக்கெல்லாம் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்த மனுஷன் தான் அவர். ஒரு முக்கியமான மனுஷன். அவர் என்ன பண்ணாருங்க, ஸ்வீடன் நாட்டுக்காரன் ஃபண்டு கொடுத்து வாங்கி ஷென்பகனூர்னு ஒரு இடத்துல ஒரு ஜெசூட் பங்களாவில் நிறைய மாணவர்களை வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை கூப்பிட்டு வச்சு 3 நாள் ப்ரோக்ராம்
அவங்களே அந்த ஃபண்டிலேயே ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவேர்னஸ் கொடுத்தாரு. அதில் தான் முதல்ல நான் சோலைக்குள்ளேயும் புல்வெளிக்குள்ளேயும் அந்த ஃபாதர் கூட போனேங்க. அப்படிப்பட்ட ஒர்க்கை உலகம் தழுவிய ஒர்க்காக அந்த ஸ்வீடன் நாட்டுக்காரனுடைய இனிஷியேஷன்ல யார் பண்ணாங்க? சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் டாக்டர் ஃபாதர் மேத்யூ. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கு இந்த சிகா ஏஜென்சி இயற்கையான காடுகளை காப்பாற்றணும்னு நினைச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இந்த சிடாவை பற்றி மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைங்க. அதனால தான் சொன்னேன். அது மட்டும் அல்லங்க, ஒரு நாள் கொடைக்கானல் இருந்து நாங்கள் பேரிக்கம் போயிட்டு இருக்கோம். கொடைக்கானல் இருந்து 13 கிலோமீட்டருங்க. போயிட்டு அந்த தொப்பி தூக்கி பாறைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெண்டு வரும். அந்த பெண்டு திரும்புகிற இடத்துல ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. இப்போ இருக்கா இல்லையா தெரியலைங்க. பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் பிளான்டேஷன் அப்படின்னு போர்டு போட்டுருந்தாங்க. அப்போ அதுக்கு பேர் டேப்னு போட்டிருந்தாங்க. தமிழ்நாடு அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம்னு பிராக்கெட்டில் தமிழ்நாடு அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம். எனக்கு அது புரியலைங்க. அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் அங்கே டிஎஃப்ஓவாக இருந்தார். அப்போ அவர் கேட்குறேன், ப்ரொஃபஸர் இது எல்லாம் ஜப்பான் நாட்டுக்காரன் காசு கொடுக்குறானுங்க. ஜப்பான் நாட்டுக்காரன் காசு கொடுக்குறான். காசு கொடுத்து உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான காடுகளை, அகண்ட இலை காடுகளை, சோலைகளை காப்பாத்துங்க. எனக்கு புரியல. ஜப்பான் நாட்டுக்காரர் எதுக்கு நம்ம நாட்டுக்கு காசு கொடுத்து நம்ம நாட்டு காடுகளை காப்பாற்ற சொல்றான்? அதே மாதிரி சிகா ஸ்கீம்ல ஸ்வீடன் நாட்டுக்காரர் காசு கொடுத்து இளைஞர்களுக்கு அவேர்னஸ் கொடுங்க, கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் மாதிரி கிராமத்தில் தரிசு நிலங்களை காடாக்குங்க. இப்படி எல்லாம் எதுக்காக சொல்றாங்க? ஒன்று, ஸ்வீடன் நாட்டில் வர இன்கம்ல ஒரு பார்ட் ஆஃப் மேஜர் இன்கம் வந்து ஃபிஷிங். இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்த உடனேயே அந்த ஹீட் அதிகமான அட்மாஸ்பியர்ல அந்த ஃபிஷிங் பாப்புலேஷன் கிடைக்கிறது குறைஞ்சி போச்சு. அப்போ ஃபிஷிங் இன்கம் அதுக்கு என்ன காரணம்? இந்த கிளைமேட் சேஞ்ச் தான். அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது நம்ம வெஸ்டர்ன் காட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக அவங்க எல்லாம் தயார் பண்ணி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜப்பானுக்கு வரணுங்க. ஜப்பான்காரன் நமக்கு எதுக்கு பணம் கொடுத்தான்? எத்தனை வருஷங்கள், 8 வருஷமா கொடுத்துட்டு இருந்தாங்க. 8 வருஷமா எத்தனையோ, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 1000 crores. அந்த நேரத்தில் தான் நான் கேம்ப் நடத்திட்டு ஒரு நேரத்தில் என்னுடைய சன் வாஸ் அ நேவல் ஆஃபீஸர், லெப்டினன்ட் கமாண்டர். அவருக்கு வந்து ஓவர்சீஸ் செயிலிங்னு சொல்லி ஒரு 2.5 மாதம் 2.5 months அவங்க ட்ரெயின் ஆகிற கப்பல்லையே 2-3 கப்பல் இருக்கும் கூட ட்ரைனிங்ல எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் அப்படியே ஒரு 8-9 கண்ட்ரி சுற்றி வருவாங்க. அப்படி சுற்றி வரும்போது ஜப்பானில் வந்து இறங்குறோம். யோகோசுகா நேவல் போர்ட்னு பேர் இருக்கு. எப்பன்னா ஜூன் 6, 2012ங்க. ஜூன் மாதம் 6ஆம் தேதி 2012 ஜப்பான் இருக்கக்கூடிய யோகோசுகா நேவல் போர்ட்டில் வந்து இறங்குறாங்க. இறங்கின உடனேயே அந்த நேவல் ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய மரியாதைங்க. அங்கே நம்ம ஊரில் நடிகர்களுக்கு தான் மரியாதை கிடைக்கும், நடிகைகளுக்கு தான் மரியாதை கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இருக்கிற மிகச்சிறந்த ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் ஒரு லைக் கூட போட மாட்டாங்க. ஆனால் அந்த ஊரில் அப்படி இல்லைங்க. உடனே கூப்பிடுறாங்க சாப்பிட்றதுக்கு. கெஸ்ட்டை கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போயிட்டு அவ்வளோ ஒரு மரியாதைங்க, அவ்வளோ ஒரு உபசரிப்பு. இதையெல்லாம் அனுபவிச்சுட்டு அந்த வீட்டில் சாப்பாடு போட்ட வீட்டில் சொல்கிறாங்க, நீங்கள் இதில் ட்ரிக் போயிட்டு வாங்க ஃபியூஜி மவுண்டனில். நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஃபியூஜி மவுண்டன். இவங்க 4 பேர், 4 ஆஃபீஸர்ஸுங்க, 4 பேர் கட்டாயம் போகணும். மை ஃபாதர் வாஸ் இஸ் எ ட்ரெக்கர் அப்படின்னு இவனு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. ட்ரெக் டு ஃபியூஜி மவுண்டன்ஸ், ட்ரெக் டு ஃபியூஜி மவுண்டன்ஸ். அங்கே ஏறும்போது கம்ப்ளீட்டாக ஐஸுங்க. அங்கங்கே சின்ன சின்ன வெஜிடேஷன் இருக்கும். ஒரு லெவல் தானே அது ஒரு கம்ப்ளீட்டாக ஐஸ் தான். அங்கே போகிறப்போ என் பையன் அங்கே போயிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஹைக்கூ கவிதைகள் பிடிக்குங்க. அங்கே நல்ல ஃபோன் கிடைச்சி அங்கே போனேன்னு சிம் கார்டு கொடுத்துருவாங்க. இவங்க கப்பல் விட்டு இறங்கணுன்னே ஜப்பானுடைய சிம் கார்டு அவங்களுக்கு குடிச்சிருவாங்க. அந்த சிம் கார்டு போட்டுக்கிட்டு, அப்பா உங்களுக்கு ஒன்று பேசணும்ப்பா, நான் இப்போ ஃபியூஜி மவுண்டன் இருக்கேன்ப்பா. எனக்கு அப்படியே சந்தோஷம், மனசெல்லாம் ஃபியூஜி மவுண்டன் என்ஜாய் பண்ணுக்கண்ண அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இல்லைப்பா, நான் 2 கவிதையை சொல்கிறேன்ப்பா. வரும்போதே ஹைக்கூ புக் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன்ப்பா.
அந்த ஹைக்கூ புக்கில் இருந்து உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். அப்பா அந்த ஹைக்கூ கவிதை புக்கில் இருந்து 2 கவிதையை சொல்றேன்ப்பா. ஜப்பான் இது தீவுகளால் ஆன ஒரு நாடு. 530 தீவுகள் என்னமோ சொல்றாங்க. இருந்தாலும் அங்க ஒரு கடையில நான் ஒரு ஹைக்கூ புக் வாங்கினேன்ப்பா. என்னவோ ஸ்ப்ரிங்னு முடியுதப்பா அந்த கவிதை புக்கு பேரு. அதுல 2 கவிதை இதுக்கு பொருத்தமா இருக்குதப்பா. நான் கேட்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னான். நீங்களும் கேட்கலாம். பிக் ஃபாஸ்ட் கார்பன் சர்ஜ், ice melts, oceans heat and rise, air warms by decades. I will repeat it. Big, fast, carbon surge, ice melts, oceans heat and rise. Air warms by decades. அடுத்த கவிதை. நல்ல மழை கொட்டுதுங்கிறான். பயங்கரமான மழைங்க. அந்த மழையில இந்த கவிதையை படிக்கிறான். pouring floods of rain. இன்னொரு ஹைக்கூ. pouring floods of rain. ஒரு சந்தேகம் வருது அவனுக்கு. pouring floods of rain won't Mount Fuji wash away to a muddy lake? ஒரு question mark. I will repeat it. pouring floods of rain won't Mount Fuji wash away to a muddy lake? இது என்னங்க பொருத்தமான கவிதைகள். இந்த கவிதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த டேப் ஸ்கீமுக்கு, தமிழ்நாடு அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் ஸ்கீமுக்கு ஜப்பான் நாட்டுக்காரங்க காசு கொடுத்தாங்கிறது புரிஞ்சுதுங்க. ஏன்னு தெரியுங்களா? முதலே சொன்ன ஜப்பான் என்பது தீவுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. பல தீவுகள் சீ லெவல்ல இருந்து 500 அடியில, 10 அடி, 20 அடியில, லட்சத்தீவுமா இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கு. அப்ப நம்ம சிவிலைசேஷன்ங்கிற பேர்ல, நாகரிகம்ங்கிற பேர்ல, அட்வான்ஸ்மெண்ட்ங்கிற பேர்ல, டெவலப்மெண்ட்ங்கிற பேர்ல, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ங்கிற பேர்ல இந்த பொல்யூஷன் கான்செப்ட், எங்க பார்த்தாலும் பொல்யூஷன், எங்க பார்த்தாலும் கார்பன் டை ஆக்சைடு, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட், எல்லாத்திலையும் வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு எல்லாமே அட்மாஸ்பியருக்கு மேல போய் சூரிய வெளிச்சத்தை இருக்கக்கூடிய சூட்டை கிரகிச்சு அட்மாஸ்பியர் அப்படி சூடாக்கி விட்டது. பூமிக்கு காய்ச்சல் வந்த மாதிரிங்க. பூமி சூடாயிருதுங்க. பூமி சூடானா என்ன ஆகுங்க சொல்லுங்க? பூமி சூடானா அங்கங்க ஹிமாலயாஸ், ஆல்ப்ஸ், அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாமே என்ன ஆகும்? மெல்ட் ஆகும். ஸோ ஹிமாலயாஸ் இருக்கக்கூடிய ஐஸும், ஆல்ப்ஸ் இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆனா, ஆர்டிக்கல் இருக்கிறது மெல்ட் ஆச்சுன்னா கடைசியில் அது போய் சேர்ற இடம் எங்கேங்க? ஓஷன்ஸ், கடல் தான். அந்த கடலுக்கு உள்ள இருக்கிற, கடலுக்குள்ள சின்ன சின்ன குட்டி தீவுகளா இருக்கிற நாடு தான் ஜப்பான் தீவு. ஜப்பான் நாடு தீவு கூட்டங்கள். ஆனா இந்த சீ லெவல் ரைஸ் ஆச்சுன்னா, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ரிஸ்க் இருக்கு தெரியுங்களா? 46% ஜப்பானுடைய பாப்புலேஷன் கடற்கரையில் இருக்கு, கடலை ஒட்டி இருக்குது. 47% ஜப்பானுடைய இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் அதுவும் கடற்கரையில ஜப்பானுக்குள்ளே இருக்குது, தீவுக்குள்ள. ஸோ சீ லெவல் ஏறிச்சுன்னா அவ்வளவுதான். தீஸ் பீப்புள் அண்ட் இண்டஸ்ட்ரி அவுட் எல்லாமே அட் ரிஸ்க். எல்லாமே அட் ரிஸ்க். ரிஸ்க்னா என்னங்க? காணாம போயிடும். என்ன பண்றது? ஜப்பான் நாட்டுக்காரன் யோசிக்கணும். அருமையான சயின்டிஸ்ட், ஞானயமா, நேர்மையா, கொள்ளையடிக்காம, லஞ்சம் வாங்காம யோசிக்கிறான். அவன் என்ன யோசிக்கிறான்? நம்ம பணத்தை தலையணைக்கடியில் வச்சு தூங்கி பிரயோஜனம் இல்லை. நம்மளுடைய ரெவென்யூ எல்லாம் இதுல கிடந்து பிரயோஜனம் இல்லை. நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு பயன்படுத்த என்ன பண்ணணும்? அவன் சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சது குளோபல் வார்மிங் நடக்காம தடுக்கணும். அந்த குளோபல் வார்மிங்க்கு அடிப்படை காரணமே கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடு சீக்வன்சேஷன் சொல்லுவாங்க. பிடிச்சு வைக்கிற வேலையை பண்றது இலைகள் தான், அகண்ட இலைகள் தான், பிராட் லீவ்டு ட்ரீஸ் தான். அதனால எந்த நாட்டுல பிராட் லீவ் ட்ரீஸ் அதிகமா இருக்கோ அதை காப்பாற்றணும். அதுக்கு கொண்டு போய் நிறைய நட்டு வச்சு அது டீக்ரேட் ஆகாம, அந்த காடுகளை அழிஞ்சு போகாம காப்பாற்றணுங்கிறதுக்காக நமக்கு காசு கொடுத்து நம்மளுடைய காடுகள்ல பயோடைவர்சிட்டி பாதுகாத்தா காடுகள் பாதுகாக்கப்படும். அதுக்காக மரங்களை நட்டு வச்சு நம்ம நாட்டையும் காட்டையும் காப்பாற்றின ஜப்பான் மக்களுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணுங்க. நன்றி சொன்னாலும் எத்தனை நாளைக்கு நன்றி சொல்ல முடியும்?
அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்கீம் தானுங்க அந்த டேப் ஸ்கீம், தமிழ்நாடு அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம். இது வனத்துறைக்கு நன்றி சொல்லணும், ஜப்பான்காரங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆனா இன்னைக்கு அதை அழிக்கிறவங்களுக்கு இந்த உணர்வு இருக்கணும். புரியாம வெஸ்டர்ன் காட்ஸ் அழிக்கிறவங்களுக்கு தெரியும். அங்க குவாரி வைக்கிறவனுங்களுக்கு, ரிசார்ட்டா ஸ்லோப்ல கட்டி சரிஞ்சு போறவனுங்களுக்கு அத்தனை பேத்துக்கு தெரியணும். வெஸ்டர்ன் காட்ஸை பாதுகாத்தா தான் நமது நதிகள் பாதுகாக்கப்படும், நதிகளில் வெள்ளம் வராமல் தடுக்கப்படும், சாயில் எரோஷன் நடக்காம தடுக்கப்படும். ஆக மொத்தம் இதையெல்லாம் ஒரு அவேர்னஸ் மாதிரி, விழிப்புணர்வு மாதிரி. எனக்கு பெரியவங்க மேல ஒரு இது இல்லைங்க, குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை கொண்டு போகணுங்கிறதா என்னுடைய எய்முங்க. அதனால தான் இந்த 37 வருஷமா 10 லட்சம் மாணவர்களுக்கு கொண்டு போயிருக்கேன். மறுபடியும் அதை திருப்பி திருப்பி தான் கொண்டு போக போறேன். அதுக்கு வனத்துறை என்ற ஒத்துழைப்பு எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோட இந்த செஷனை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.